World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யார் பேச வராங்க அப்படின்னா சென்னையில இருந்து பர்வத வர்தினி. இவங்க பேரே பாருங்க எவ்வளோ ஒரு அழகா வித்தியாசமான இருக்கு. ஸோ இவங்க வந்து ஜோதிடத்துறையில ஒரு 8 வருடத்துக்கு மேல ஒரு அனுபவம் மிக்கவங்க. இவங்களுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனன காலம் மற்றும் கோச்சாரத்தில் குரு பகவானின் அது மகத்துவத்தா பேச வர்றாங்க. ஸோ அம்மா அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வாங்கம்மா, உங்களுடைய வாழ்த்து உரைகளை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் என்னுடைய குலதெய்வமான வைத்தீஸ்வர பெருமான் தையல் நாயகி தேவியாரையும் அஷ்டவாராகி வாக்குஸ்தானாதிபதியான எனக்கு இந்த ஜோதிட கலையை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனமான திரு டாக்டர் ஐயா மணிகண்டராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்த சிவபூங்கோதை அம்மா அவர்களுக்கும் அண்ணா முத்துப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்கொண்டிருக்கும் ஜோதிட பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சென்னையில குளத்தூர்ல இருக்கிறேன். நான் கடந்த ஒரு 8-9 வருடங்களாக பராசர முறையிலும் மற்றும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முறையிலும் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு ஐயாவுடைய அறிமுகம் வந்த பிறகு பிரசன்னங்கள் மற்றும் நிறைய விஷயங்கள், அதாவது பிரசன்னம் மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நவரத்ன கற்கள் மூலம் நிறைய கிளாஸ் ஐயா கிட்ட வந்து உயர்நிலை வகுப்பு இது எல்லாமே நான் முடிச்சு இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறதுக்கு ஐயா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஜென்ம காலம் மற்றும் கோச்சாரத்தில் குரு பகவானின் மகத்துவம். குரு தான் நம்மளுடைய ஜாதகத்துல பெரியவர், அதாவது குரு தான் பெரிய கிரகம். அந்த குரு பகவான் வந்து ஒரு ஒளித்திணயமான ஒரு கிரகம். ஒளி தத்துவத்தை வச்சுதான் நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம வந்துட்டு பலன் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு குருவாரம், குரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துல நம்ம ஐயா அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்லாள்ல நம்ம இந்த குரு பகவானை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து அனுமதி தந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த குரு பகவானின் மகத்துவம் அப்படின்ற போது அவர் வந்து கோச்சாரத்துல மட்டும் இல்லை, ஜனன காலத்திலையும் 6, 8, 12 ஸ்தானங்கள்ல இருந்தாலும் மற்றும் கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10 இருந்தாலும் 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானத்தில் எங்க இருந்தாலுமே அவர் பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்களையும் நிறைய மகத்துவங்களையும் தான் அள்ளித்தரார். நான் நிறைய என்னுடைய ஜோதிட அனுபவத்துல பார்த்திருக்கேன். எல்லாம் ஆனா பெரும்பாலும் என்ன சொல்லும், துலா லக்னம், ரிஷப லக்னம், மிதனம் கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் நன்மையை அந்த அளவுக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா அந்த லக்னங்களுக்கு கூட குரு பகவான் அவருடைய தசாபுத்தி, அதாவது அந்த லக்னத்தின் கேந்திர ஸ்தானாதிபதி, திரிகோண ஸ்தானாதிபதி, உபஜய ஸ்தானாதிபதியான 3, 6, 10, 11 குரு வரும்போதும் கோச்சாரத்திலையும் ஜனன காலத்திலையும் தசா நடத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வந்து அற்புதங்களை தான் நிகழ்த்திருக்கிறாரு. நான் இப்ப என்னுடைய ஒரு 2 வருட ஆராய்ச்சி குரு பகவானை பத்தி நான் நிறைய குரு வச்சு நிறைய பலன்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து முக்கியமா குழந்தைகளுடைய கல்வி பிளஸ் வந்து தொழில் அண்டு வந்து புத்திரகாரகம். இந்த குருவே நம்மளுக்கு வந்து புத்திரகாரகம் தானே. அவருடைய தசாபுத்திகள் வந்தாலும் வரலனாலும் அவர் கோச்சாரத்திலையும் ஜனன காலத்திலையும் இருக்கிற ஸ்தானங்கள் வலிமையா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோச்சாரத்துல அவர் நல்ல அற்புதங்கள் கொடுக்குறாரு. நான் ஒரு 3-4 ஜாதகங்கள்ல வந்து இதை நான் பார்த்துட்டு இந்த வருஷத்துல புத்திர பேர் பெற்றிருக்கவங்களும் கல்வி ஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு 2-3 ஜாதகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல முதல்ல வந்து புத்திரஸ்தானம். புத்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா புத்திரம் ஸ்தானம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வந்தாங்க. இப்போ நான் வந்து ஜூன்ல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை வந்து தரிக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். அது எப்படி சொன்னேன்னா, அவங்களுக்கு வந்து குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா மீனத்துல இருக்கிறாரு. இப்போ அவருடைய 5ஆம் இடத்துக்கு குரு வந்து இப்ப கடகத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த உச்சம் அடையும் போது கண்டிப்பா கிடைக்கும்ன்றது என்னுடைய இது. அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி பாத்தீங்கன்னாக்கா
1, 5, 9 கூடிய தசாபுதி நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த இதுல கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ஜூன் மாசம் அவங்களுக்கு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தை வந்து நின்று இருக்கு அப்படின்ட்டு. அதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து தொழில், அதாவது ரொம்ப வருஷமா தொழில்ல சரிவு செஞ்சுட்டு இருக்க ஒரு ஜாதகம். அவரு என்கிட்ட வந்துட்டு, இல்ல மேடம் நான் என்ன தொழில் செஞ்சாலுமே இது வரைக்கும் எனக்கு சரிவு தான், ஆனா எப்பதான் நான் வந்து எனக்கு வந்து இந்த விடிவு அப்படின்ட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ராசி பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து ஆஹ் துலா ராசி. துலா ராசிக்கு குரு எங்க இருக்காரு? 10ல இப்ப வந்து உச்சமடைகிறாரு. பெரும்பாலும் நான் வந்து ராசியை விட லக்னத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா ராசிக்கு பார்க்கும்போது கூட ஒரு சில சமயத்துல எனக்கு வந்து பலன் தவறுது, ஆனா லக்னத்துக்கு எடுக்கும் போது கரெக்டா அந்த பலன்கள் வருது. அவர் வந்து துலா லக்னம் துலா ராசி. அதனால வந்து அவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி கரெக்டா வந்து 3, 6 கூடைய குரு 10ல வந்து உச்சமா இருந்து அவருடைய 2, 4, 6ஆம் இடங்களே பாக்குறாரு. அப்ப 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், 6 என்றது வேலை. அவருடைய அந்த தொழில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனையா கடனுக்குள்ளாகி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார் பொருளாதாரம் இல்லாம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு நான் சில பரிகாரங்கள்லாம் குருவுக்கு தான் கொடுத்தேன். நம்ம குரு பரிகார ஸ்தலமான இங்க நான் சென்னையில இருக்கிறதுனால சென்னை பாடி திருவழிதாயத்துல இருக்கு. அந்த குரு பகவானுக்கு நீங்க சொன்ன வஸ்திர தானம், மஞ்சள் வஸ்திர தானமும் அண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய காரகத்துவமான லட்டு, இதை வந்து 3 மாசம் தொடர்ந்து குருவாரத்துல கொடுக்க சொன்னேன். இந்த 3 மாசம் அவங்க கொடுத்தாங்க. இப்ப வந்து தொழில மிகப்பெரிய சரிவை செஞ்சிருந்த அந்த ஜாதகர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அவருடைய கடனை அடைச்சாரு, பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு தொழில பழைய சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவரு ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட வந்து சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3வதா இப்ப வந்து கல்வி. கல்விக்காக வந்து ஒரு ஜாதகர் ரொம்ப வந்து ஒரு 2 வருஷமா வந்துட்டு பையன் 10th அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கல, +1 +2லயும் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அடுத்து காலேஜ்லயாச்சும் அவங்க வந்து நல்லா வந்து வரணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், இல்லைன்னா குழந்தை வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப என்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி அந்த லக்னம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அவருடைய ராசிக்கு 8ல வந்து அவர் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சது அந்த குழந்தைக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் அந்த அவருடைய சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி இல்லையா, 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்ப பலமா பெற்று அது மேஷத்துல இருக்கும்போதுதான் என்கிட்ட வந்தாங்க. அப்ப நான் வந்து இந்த கோச்சாரத்துல வச்சுட்டே நான் வந்துட்டு பலன் சொன்னேன் அவருடைய லக்னத்தை. அதே மாதிரி சூரியன் லக்னாதிபதியும் அந்த இடத்துல வந்து அவரு 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல பலமா இருந்தார். கண்டிப்பா வந்து அதே மாதிரி அவங்க கேட்டது மருத்துவம் சம்பந்தமான ஒரு இது. நான் ஐயா கிட்ட கூட அது கேட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்க நானும் வந்து பலன் அதே தான் சொன்னேன். கண்டிப்பா மருத்துவ சைட்ல உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த அந்த வந்து ஒரு காலேஜ் கிடைக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா போரூர்ல இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரால வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி ஸ்தானத்தையும் பார்த்ததுனால இது வந்து கிடைச்சது. ரொம்ப என்ன சொல்றது, குரு பகவான் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல அந்த அளவுக்கு மகத்துவம் பெற்று இருக்கிறாரு. இன்னொருடைய குழந்தைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அண்ணன் ஸ்தானம், அதாவது மூத்த சகோதர ஸ்தானம் 11 ரிஷப லக்னம். அந்த குழந்தை அந்த லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல இப்ப குரு உச்சமா இருக்கிறாரு. ஜனன காலத்திலயும் அங்கதான் குரு இருக்கிறாரு. அப்போ 8, 11 குடையவன் 3ல உச்சமாகுனனால அந்த ஜாதகருடைய அண்ணன் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து படிப்புலயும் அதே மாதிரி வேலையிலும் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் சொன்ன வெளிநாட்டுல அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்றதுனால அதே மாதிரி அவருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த 11ஆம் இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பா அது கிடைச்சது இந்த ஜூன் மாசத்துல. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு குருவுடைய மகத்துவங்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த குரு நாள்லயே இந்த குரு பகவானை பத்தி பேசுறதுக்கு அந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இங்க நம்ம கலந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்குமே இன்னைக்கு அந்த குரு அருள் கண்டிப்பா கிடைச்சு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவுல லைஃப்ல சக்சஸ் ஆகி நம்ம ஐயா மணிகண்டராஜ் ஐயாவுக்கு வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. குரு அருள் திருவருள் சொல்லிட்டு இதோட என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சூப்பரா பேசுனீங்க. அதாவது இன்னைக்கு உண்மையே வந்து இது 3 டே தள்ளி தள்ளி போச்சு பேசுறதுக்கு. அது கஜலட்சுமி மேடத்துக்கு தெரியும். சோ நாங்க வச்ச டேட்டே வேற.
திருப்பி நாளைக்கு கூட வச்சோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஆடி வெள்ளிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு நான் ஐயா கிட்ட பேசி பேசி தள்ளி தள்ளி சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட்டை நான் ஐயாக்கு மெசேஜ் தான் போட்டு விட்டேன். ஏன்னா என்ன 2 தடவை மாத்தி 3வது மாத்திரமேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்போ எங்க எப்படி கொடுக்கணும்ன்றது நாம முடிவு பண்றது இல்ல, அந்த பிரபஞ்சம் முடிவு பண்றது. இன்னைக்கு எவ்வளவு ஒரு அருமையான நாள். நம்ம நடத்துற ஜூம் வழியில முதல்ல கருத்தரங்க நம்ம நடத்துறோம். அதுவும் குருவோட அனுகிரகத்தால, குருவோட அனுமதியோட, குருவோட வார நாளும் அதே, நட்சத்திர நாதனும் அதே. சோ இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆத்மாத்மா செய்யும் போதே நமக்கு இந்த பிரபஞ்சம் ரொம்ப அருமையா நம்மளுக்கு கை கொடுக்குன்றது இது ஒரு நல்ல உதாரணம். சோ இந்த நேரத்துல நீங்க பாருங்க, குருவை பத்தி பேசுறது இன்னும் ஒரு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட், ரொம்ப ஒரு கூடுதலான ஒரு விஷயங்கள் ரொம்ப அருமையா. குரு சொல்லுவோம்ல, நம்ம ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலுமே குரு பார்க்க கோடி நன்மை சொல்வோம். சோ ஏன்னா குரு தான் அவ்வளவு ஒரு பெரியவர், மகத்தானவர். குருவை தான் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இதுவா நினைச்சுப்போம். சோ உங்களுடைய அனுபவங்களை சொல்லி, நீ இந்த சின்ன வயசுல உங்களை ஜோதிடத்து மேல ஒரு ஆர்வமா இருந்து எவ்வளவு ஒரு அதாவது இது வந்து ஒரு சர்வீஸ் தான் நம்ம பண்றது. அதாவது ஜோதிடர்களை வந்து தெய்வீகன்னு கூட சொல்லுவாங்க, டாக்டருக்கு அடுத்தது சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போவாங்க, மனசு சரியில்லைன்னா ஜோதிடர் கிட்ட வருவாங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டயும் போறாங்க, நம்ம கிட்டயும் வராங்க. சோ சக்சஸ் பண்றோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். இவ்வளவு ஒரு அற்புதமான குரு நாள்ல, குரு வாரத்துல குருவை பத்தி சொன்னதுக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.